வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த ரைடு வந்து மேகமலை போயிட்டுருக்கோம் வித் சென்னை ராயல் ரைடர்ஸ் கூட. ஸோ தேங்க்ஸ் டு மோசஸ் ப்ரோ. ஸோ சென்னை ராயல் ரைடர்ஸோட அட்மின். ஸோ சிஆர்ஆர் வந்து அவங்க ரைடு சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நேற்று நைட்டு. பட் நான் வந்து பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். மீட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா திருச்சி வச்சுக்கிட்டோம். நான் திருச்சி வந்துட்டேன். ஸோ திருச்சியிலேருந்து சிஆர்ஆர் கூட ஜாயின் பண்ணி மேகமலை ரைடு போயிட்டுருக்கோம். இது கம்ப்ளீட்டாக நைட் ரைடுன்றதால நைட்டில் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. இப்போ தான் திண்டுக்கல் வந்தோம். திண்டுக்கல்லில் ஒரு சின்னதாக டீ பிரேக் எடுத்துகிட்டு ஸோ இங்கேருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேம் ரூட்லேயே நீங்கள் வந்து கொடைக்கானல், தேனி, குமிளி, அதுக்கப்புறமா கம்பம், பெரியகுளம், ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஒரு ரோடு தான். ரோடும் சூப்பராக இருக்கும். ரெண்டு பக்கமும் வயல்வெளி, வாழை மரம், அந்த மாதிரி. ஸோ ரைடு நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். மேகமலை இதுதான் ஃபஸ்ட் டைமு. நான் மேகமலை இதுக்கு முன்னாடி நான் போனதில்லை. ஸோ பார்க்கலாம் மேலே போய்ட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. வத்தலகுண்டு ரீச் ஆகிட்டோம். வெளியே பைபாஸில் போயிட்டுருக்கோம். ரோடு சூப்பராக இருக்குது. ரோடு செம்மையாக இருக்குது. ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணுறோம். டேர்னிங்லலாம் கான்வாய் பார்க்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனாலேயே நான் டெய்லுக்கு முன்னாடி தான் எப்போவுமே ரைட் பண்ணுவேன் கான்வாயோட பியூட்டி பார்க்குறதுக்காகவே. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் செம்மையாக இருக்குது. அந்த மலை மேலே கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா இல்லைன்னு தெரியல. தேனிக்கு இன்னும் 37 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. அங்கே வர ரைட்டு கட் பண்ணால் கொடைக்கானல். ஸோ கொடைக்கானல் மலையே தெரியல, அந்தளவுக்கு மேகம் கவர் பண்ணிகிட்ருக்கு காலை டைமில். ஸோ இப்போ நம்ம கொடைக்கானல் போக போகிறதில்ல, டைரெக்டாக மேகமலை தான். இந்த ரைட்டு தான். ஸோ இந்த ரைட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக கொடைக்கானல் வந்துடும். கிராஸ் ஆகி போய்ட்டுருக்காருல்ல, இவர் தான் நரேஷ். ஸோ நேவிகேட்டராக இருக்கார் இந்த ரைடுக்கு. ஸோ இவர் வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரைட் பண்ணியிருக்காரு. ஒரு ரைடராக இவர்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. கொடைக்கானல் ரூட்டில் யாரும் கட்டாயிடக்கூடாது அப்படின்ட்டு அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லா ரைடர்ஸும் கிராஸ் ஆனதுக்கப்புறமா திரும்ப நேவிகேட்டர் பொசிஷன்லேயே போயிடுவார். தேனி கிராஸ் பண்ணிட்டோம். ரோடு பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஸோ கடைசியாக சின்னமன்னூர் வந்துவிட்டோம். சின்னமன்னூர்லேருந்து மேகமலை ரூட்டை பிடிச்சிட்டோம். ஸோ சிங்கிள் ரோடு தான், பட் ரோடு செம்மையாக இருக்குது. ரெண்டு பக்கமும் விண்மில்ஸு. ஸோ ஸ்ட்ரைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் மேகமலைன்னு நினைக்கிறேன். அங்கே தான் போக போகிறோம். ஸோ அந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வில்லேஜ் கிராஸ் ஆகுது. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. மேகமலையில் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கம்மி தான். ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாமே டீ எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. ஸோ வீடுங்களும் கம்மியாக தான் இருக்கும், ரெசார்ட்ஸும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒன் டேவே போதும் அங்கே இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸை சுற்றி பார்க்குறதுக்கு. பட் நீங்கள் ஸ்டே பண்ணால் மட்டும்தான் அங்கே இருக்கிற கிளைமேட்டை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ மார்னிங் டைமோ ஈவினிங் டைம்லையும். இவர் தான் எங்களோட கேப்டன். ஸோ இந்த கான்வாயை லீட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருப்பார். ஸோ மேகமலை செக் போஸ்ட்டு ரீச் ஆகிட்டோம். ஸோ செக் போஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். என்ன கேட்குறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம்.
செக் போஸ்ட்டில் என்ன கேட்டாங்க அப்படின்னா, எங்கே போயிட்டுருக்கீங்க, எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க, எப்போ ரிட்டர்ன், ஸோ இந்த டீட்டெயிலை தான் கேட்டாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறமா செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணி அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தமாக 18 ஏர்பின் பெண்ட் இருக்குது. நாங்கள் ஸ்டே பண்ண போகிறது வந்து ராஜா அந்துவான் ரெசார்ட்டு. மேகமலையிலேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே வந்துடும். கம்ப்ளீட்டாக நைட் ரைடுன்றதால ரைடர்ஸ் எல்லாமே தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ போன உடனே ஒரு ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு முடிஞ்சால் ஈவினிங் வெளியே போகலாம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு தான். ஸோ ரோட்ஸ் எல்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ரோடு செம்மையாக இருக்குது, பட் ரொம்ப வெயிலாகவே இருக்குது. இன்னும் அந்த சில்னஸ் ஃபீல் பண்ண முடியல. நேற்று எல்லோரும் செம்ம டயர்டாக இருந்ததால் எங்கேயும் வெளியே போக முடியல. ஸோ மார்னிங் டைம் 7 மணி ஆகுது இப்போது. வியூ பாருங்கள் எப்படி இருக்குது, கிளைமேட்டு. காலையில் எழுந்திரிச்சு 7 மணிக்கு சும்மா வெளியே போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு வந்தோம். ஸோ போக போக இன்னும் போகலாம் அப்படின்ற மாதிரி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தது. ஸோ மேகமலை இந்த ஹைவேவிஸ் டேம் வரைக்கும் போனோம். செம்மையாக கிளைமேட்டை என்ஜாய் பண்ணோம். வேறு லெவலில் இருந்தது கிளைமேட்டு. ஸோ மார்னிங்கும் ஈவினிங்கும் கிளைமேட் இப்படி தான் இருக்கும். மார்னிங் டைமில் போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம், கிளைமேட்டையும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நேச்சுரல் ஏர் ஃபீல் பண்ணலாம். அந்த அளவுக்கு பியூட்டியாக இருக்கும். ஸோ யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. ரொம்ப நல்லா நேச்சரை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். மணி 9 ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு குரூப்பாக வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஸோ இங்கே ஒரு பாதை போகுது அப்படின்ட்டு அங்கே போனோம். ஸோ அது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு காலையில். ஸோ உள்ளே போக போக போயிட்டே இருந்தது பாதை. காலையில் 11 மணி ஆகுது. ஸோ இங்கேருந்து மேகமலை பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது. ரோடு கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு ரைடருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்கே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்குது ரோடும். ஸோ மோஸ்ட்லி மக்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லை. ஸோ அதனால் as a ரைடராக நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹைவேவிஸ் டேம் வந்துடும். ஸோ டேமில் என்ட்ரி இல்லை, பார்க்குறதுக்கு வெளியிருந்து மட்டும்தான் பார்க்க முடியும். மேகமலையில் சைட் சீயிங் பார்த்தீங்கன்னா இரவங்கல்லார் டேமு, அதுக்கப்புறமா மகாராஜா மெட்டு. ஸோ மகாராஜா மெட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குமிளி தெரியும், வைகை டேமோட இம்பார்ட்டு தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம். இங்கே மொத்தமாகவே 3 கடைங்க தான் இருக்குது ஹைவேவிஸ் டேமில். ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ டீ ஃபேக்ட்ரியில் அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. சில பேர் வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க கோவிட்னால. நீங்கள் நேச்சரை மட்டும் ஃபீல் பண்ணுற மாதிரி அமைதியாக இருக்குது.
மழை வர ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ மழை வந்துடுச்சு அப்படின்னா யார்கிட்டேயுமே ரெயின் கோட்டு கிடையாது. ஸோ அதனால் எல்லாருமே நனைஞ்சிருவோம். பார்க்கலாம் மழை வருதா இல்லையா அப்படின்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹைவே பிஸ் டேம் வந்துடும். ஸோ அங்கே ஏதாவது டீ ஷாப் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சின்ன பிரேக் போடணும். இவ்வளோ நேரம் மழை பெய்கிற மாதிரி இருந்தது, இப்போ சடனாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லது தான் மழை வராமல் இருக்கிறது. அப்போ தான் பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ ஹைவேஸ் டேம் வந்துட்டோம். ஸோ இதுதான் ஹைவேஸ் டேம். இது கீழே தான் கடைங்க, அந்த ஹைவேஸ் ஊரும் வில்லேஜும் இருக்குது. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கிறதால ஷார்ட் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதனால் இங்கே ஸ்டாப் பண்ணுறோம். ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் ஹைவேஸ் டேமோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ வெளியிலேருந்து மட்டும்தான் பார்க்க முடியும், உள்ளே அலோடு கிடையாது. தண்ணி இல்லை, ட்ரையாக இருக்குது. டீ பிரேக்கை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். பட் ரொம்ப மழை பெய்யுது. அதனால் மழை நிற்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, மழை நின்றுச்சு. ஸோ ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இரவங்கலார் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் ஏதாவது ஒரு வியூ பாயிண்ட் நல்லா இருந்தது அப்படின்னா அங்கே நின்று ஃபோட்டோ எடுப்போம். ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு 2 வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ எப்படியும் அங்கே ஃபோட்டோ எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஒரு வியூ பாயிண்டில் கான்வாய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் ரோடு நல்லா இருக்குமா, அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஆஃப் ரோடு தானா இரவங்கலார் வரைக்கும். ஸோ ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இரவங்கலார் வரைக்கும் ரோடு இப்படி தான் இருக்குமா. ஸோ ரோடு போட்டுட்ருக்காங்க. ஸோ 15 கிலோமீட்டர் இப்படி தான் போகணும். இதுக்கு மேலே இந்த வழியாக போக முடியாது. ஸோ அதனால் திருப்பிட்டு ஊருக்குள்ளே போயிட்டு தான் போக முடியுமா. இந்த ரோடு வடிச்சிட்ருக்காங்க. திருப்ப வேண்டியது பின்னாடி. ஊருக்குள்ளே போகிறதுக்காக சுற்றிட்டு இன்னொரு வழியாக போயிட்டுருக்கோம். ஊருக்குள்ளே போயிட்டு அங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இரவங்கலார் டேம், அதுக்கப்புறமா மகாராஜா மேட்டு பார்க்க போகிறோம். ஸோ இன்கேஸ் வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா போகலாம். சரியான ஆஃப் ரோடாக இருக்குது. செம்மையாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அங்கே தான் இரவங்கலார் டேம் இருக்குது. அங்கே தான் போக போகிறோம். இரவங்கலார் டேம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக பிரேக் எடுத்தோம் இங்கே. ஸோ மேலே போனால் மகாராஜா மேட்டு, லெஃப்ட் சைடில் போனால் இரவங்கலார் டேமு. ஃபஸ்ட்டு இரவங்கலார் டேம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மகாராஜா மேட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளானு.
இதான் இருவங்கலாறு டேமு. ஸோ இங்கேருந்து தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். உள்ளே போகிறதுக்கு அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்கள். நாட் அலௌடுன்னு போட்டிருக்கு. ஸோ உள்ளே போக முடியாது, இங்கேருந்து மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ கிளம்பலாம். இருவங்கலாறு டேம் முடிச்சுட்டு இப்போது மகாராஜாமேட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதுவும் ஒரு ஸ்லோப் ஆஃப் ரோடு தான். அங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரோடு ஃபுல்லாக கல்லாக இருக்குது. அதனால் ஸ்லோப் ஏறுறதுக்கு டயர் சறுக்குது. அப்பயும் ஏற்றி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தராக போகட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆள் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஆள் போவோம். ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். ஸோ இதுதான் மகாராஜாமேட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தா குமிளி, வைகை டேம் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கலாம் வாங்க. ஐயோ சரியான வியூ பாயிண்டாக இருக்குது. செம்ம என்ஜாய். ஸோ அவ்வளோதாங்க மேகமலை. ஸோ இந்த ரைடு இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ரைடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ CRR.